ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு வந்து என்னென்னா, சென்செக்ஸ் வந்து 81,508.46 பாயிண்டில் க்ளோஸ் ஆனிச்சு. இது வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து கம்மி. அதே மாதிரி நிஃப்டி வந்து 24,619 பாயிண்டில் க்ளோஸ் ஆனிச்சு. இது ஒரு 58.80 பாயிண்ட் வந்து கம்மி. ரொம்பவே நெக்லிஜிபிள் தான். அதாவது 0.25% தான் நிஃப்டி சென்செக்ஸ் க்ளோசிங் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்களா, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது நான் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் எப்படி ஃபாலோ ஆகிருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது மெயினாக வந்து இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் அவங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறத பேஸ் பண்ணி தான் அது இதாகிடுச்சு. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாருங்க, ஹெச்யூஎல், அது அப்புறம் மற்ற எஃப்எம்ஜிஜி ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து டவுனில் தான் இன்னைக்கு ட்ரேட் ஆனிச்சு. அதாவது மெயினாக வந்து இந்த கோத்ரேஜ் வந்து ஒரு 11% வந்து டவுன் ஆனிச்சு. மெயினாக இந்த Q3 பிஸ்னஸ் அப்டேட் அவங்க கொடுத்ததுனால. இது என்ன காரணம்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேல்ஸு எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக வந்து ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிதாங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 408.75 பாயிண்ட், அதாவது கிட்டத்தட்ட 2% இந்த இண்டெக்ஸே டவுன் ஆயிருக்கு. குறிப்பிட்டு சொல்லப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக டவுன் ஆனது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அதுக்கப்புறம் ஐடிசி. இதெல்லாம் வந்து மேஜர்ஸ் இந்த இண்டெக்ஸில் உள்ள ஃபண்ட்ஸு. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே விழுந்திருக்குன்னு பாருங்க. 8.82% ரொம்ப டவுன் ஆகி விழுந்திருக்கு. அதாவது இது வந்து ஒரு மேஜர் இம்பேக்ட். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணதான்னு கூட பார்க்கலாம். அதாவது இன்ஃபோசிஸ்டமோட கம்பெனியை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து எப்படி வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதாவது ஒரு நியூஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கம்பெனியோட நியூஸ் வந்து ஒரு நல்ல இது. பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட சிஇஓ வந்து மேக்னா இந்தியாவோட சிஇஓ வந்து ரோஹன் வர்மா அப்படிங்கிறவரு. அவர் வந்து கம்பெனி விட்டு வெளில போறேன்ட்டு முடிவு எடுத்துட்டாரு. அப்ப என்ன பண்ணாருன்னா, இந்த வந்து அவரு வெளில போகும்போது இந்த மேப்மை இந்தியாலேருந்து உள்ள இது வந்து கொஞ்சம் இத வந்து இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நெறைய பேருக்கு புடிக்கல. அதாவது இப்ப பாருங்க, 2 நாளுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 12% வந்து குறைஞ்சுது. இந்த ரோஹன் வர்மா வெளில போறாரு அப்படிங்கிறது. அதே அ திரும்பி ஒரு நியூஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோனே இன்வெஸ்ட் பண்ண போறதில்லன்னு சொன்னோனே, ஒரு நாள்ல பாருங்க எவ்வளோ இது இதாயிருக்குன்ட்டு. ஒரு நாள்ல மட்டுமே இன்னைக்கு வந்து என்னன்னா, இந்த ஷேர் வந்து ரூ. 267 ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட 16.3%. அ இந் இந்த அந்த நியூஸ் புடிக்கல. இந்த நியூஸ் புடிச்சிருக்கு. அதான். இது வந்து என்னன்னா, இப்படிதான் நம்ம வந்து நியூஸ் வந்து எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அம் ஸோ அ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வோடாஃபோனுக்கு கூட ஒரு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வந்து என்னன்னா, இப்ப அவங்க வந்து எப்படியும் அத வந்து ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்க கம்பெனிய எப்படியாவது மேல கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா ஷேர ரிலீஸ் பண்ணி 1980 கோடிக்கு நாங்க வந்து நிதி திரட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்ஃபோசிஸ்டமோட கம்பெனிய பத்தி நம்ம பார்ப்போம். கம்பெனியோட அதாவது 2 டபுள் பாட்டமும் ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நான் சொல்ல வந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து இந்த பிசி ஜுவல்லர்ஸ் தான். பிசி ஜுவல்லர்ஸோட சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு புல்லிஷ் ஃபிளாக்னா என்னன்னா, நார்மலா வந்து ம் ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து இந்த மாரி ஒரு ஃபிளாக் போல் மாரி ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆயிட்டு
நீங்க பாருங்க. இங்கேருந்து இது அப்படியே இதாயிட்டு இதுவரைக்கும் ஒரு போல் ஃபிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் ஆகும் ஒரு இடத்துல அப்படியே. அதாவது மேல போயிட்டு, கீழ வந்துட்டு, மேல போயிட்டு, கீழ வந்துட்டு. இதுதான் வந்து ஒரு ஃபிளாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இப்ப இந்த பிசி ஜுவல்லர்ஸ பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு கோல்ட் அண்ட் டைமண்ட்ல வந்து இருக்கிற கம்பெனி. அது மாரி இந்த கம்பெனி வந்து இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி வந்து இப்ப தான் வந்து ஆ கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நான் உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஸ்க்ரீன்ல காமிக்கிறதுனா கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆ இந்த இது வந்து எதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. இது வந்து நான் வந்து ஒரு டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நான் இது பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்த கம்பெனி வந்து என்னன்னா, ஆ இப்ப லாஸ்ட்டு 2 குவார்ட்டரா வந்து பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடிலாம் நெகட்டிவ்ல இருந்துட்டு இருந்த கம்பெனி, இப்ப இந்த 2 குவார்ட்டர்ல வந்து பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ, இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்குது. அதேமாரி இந்த கம்பெனியோட ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமாயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னா, இந்த கம்பெனி வந்து போனஸும் தரப்போறாங்க. அதாவது போனஸ் வந்து என்னன்னா, போனஸ்னா ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க. அதாவது 1:10 அதாவது 1 ஷேர் வச்சிருந்தா 10 ஷேரா வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து ரெக்கார்ட் டேட் வந்து டிசம்பர் 16, 2024 குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த ஷேர வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஷேர் வந்து அ இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அ வ வெறும் குரோவிங் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. உங்களுக்கு இங்க பாருங்க. அ எப்படி இப்ப லாஸ்ட் 1 நாள்ல மட்டும் வந்து 5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே நீங்க 6 மாசத்துல எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசத்துலயே இந்த ஷேர் வந்து வச்சிருக்கவங்களுக்கு டபுள் ஆக்கிடுச்சு. அதாவது 228% அ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ரூ. 50க்கு வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து 200 அ அ ரூ. 178க்கு சேல் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க 1 இயர்ல கிட்டத்தட்ட 479% 5 இயர்ஸ்ல 571%. ஸோ இந்த இது வந்து ஒரு இந்த மாரி வந்து ஸ்மால் கேப் கம்பெனிலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இந்த கம்பெனியோட ம் ஒரு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 9,532 கோடி தான். அதே மாரி வந்து இது ஸ்டாக் பிஇலாம் பாருங்க எக்கச்சக்கமா தாறுமாறா காமிக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு, நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த மாரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து நான் சொல்ல வந்தது, இது வந்து அ ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் சொல்ல வந்தேன். ஸோ 2வதா நான் சொல்ல வந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அ சுதர்ஷன் கெமிக்கல் அப்படிங்கிறது. ஸோ டபுள் பாட்டம் அப்படி எப்படி வந்து கிரியேட் ஆகும்னா, இப்ப ஏதாவது ஒரு இதுல பீக்ல இருந்துட்டு, அப்படியே கீழ வந்துட்டு, திரும்பி வந்து வ அ திரும்பி எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்பி அத வாங்கி இன்னொரு இடத்துக்கு ஹைக்கு போவும். ஹைக்கு போயிட்டு திரும்பியும் அது கீழ வரும். அதுக்கப்புறம் ஃபர்தரா அது மேல போவும். பட் என்ன ஒண்ணுன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம அது பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த கம்பெனி வந்து பிரேக் அவுட் ஆகுற கண்டிஷன்ல இருக்குது. அத நம்ம வந்து அ இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆனா, இது ஒரு டபுள் பாட்டம்ல இதாயிட்டு ஆகும். இந்த கம்பெனி வந்து சுதர்ஷன் கெமிக்கல்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படி என்னன்னா, இதுவும் ஒரு நல்ல கம்பெனி தான். இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் புடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம அ பாப்புலரான இன்வெஸ்டர் வந்து இந்த விஜய் கேடியா அப்படிங்கிறவரு வந்து என்னன்னா, இந்த இதுல ஹோல்டு பண்ணியிருக்காரு. லாங் டர்மா வந்து ஒரு 1.44% வந்து ஹோல்டு பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க நீங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. 3வதா உள்ள கம்பெனி இந்த மாஸான் டெக் அப்படிங்கிற கம்பெனி. இதுவும் பாருங்க, இப்ப வந்து இது ஒரு டபுள் பாட்டம் அ அ கிரியேட் ஆயிருக்கு. அ இ இங்கேருந்து இப்படி வந்துட்டு, இந்த இடம் வந்துட்டு, இப்படி வந்துட்டு, இப்படி போயிருக்கு. இது 2ம் வந்து இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம். ஸோ இந்த ஷேர் வந்து என்னன்னா, ஏற்கனவே பீக்ல இருந்தது வந்து ரூ. 5,860லேருந்து ஃபால் ஆயிட்டு, இப்ப திரும்பி மேல போறதுக்கான இதுல போயிட்டுருக்கு. ஸோ இந்த டபுள் பாட்டம் வந்து அச்சீவ் ஆயி மேல போணுச்சுன்னா, இது வந்து ஒரு மேல வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது.
இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக டபுள் பாட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து நான் உங்கள வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னா, உங்களோட ஒரு அனலிஸ்ட்ட செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு நீங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறையா நல்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நானு வந்து ஒரு லிங்க் தரேன். அதுல உங்க இமெயில் ஐடி குடுத்தீங்கன்னா, வீக்லி ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட்டா நான் குடுக்குறேன். ஆ என்ன வீடியோவ சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.